காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ கோவை செல்வராஜ் அக்கட்சியிலிருந்து திடீரென நீக்கப்பட்டுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் மேலிட வழிகாட்டுதலை மீறியதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு தீர்மானத்திற்கு எதிராக செயல்பட்டதாலும் கோவை செல்வராஜ் நீக்கப்படுவதாக அக்கட்சியின் ஊடகப் பிரிவு தலைவர் கோபண்ணா அறிவித்துள்ளார். கட்சியிலிருந்து தம்மை நீக்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனுக்கு அதிகாரம் இல்லை என்று தந்தி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் கோவை செல்வராஜ் தெரிவித்துள்ளார். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதள மாநில தலைவராக குறைந்தது 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். 20 வருடங்களாக 5 முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வருகிறேன். என்னை சேவாதள தலைவராக நியமனம் செய்தது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். எங்கள் அமைப்புக்கு என்று அகில இந்திய ரீதியில் டெல்லியில் தலைமை அலுவலகம் உள்ளது. அகில இந்திய தலைவர் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய வழிகாட்டுதலின் பேரில் எங்களுடைய அமைப்பு செயல்பட்டு வருகிறது. 4 அமைப்புகளை பொறுத்தவரை முன்னணி அமைப்புகளாக சேவாதளம், இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸுக்கு என்று அகில இந்திய ரீதியில் தனியாக அலுவலகமும் நிர்வாகிகளும் அகில இந்திய தலைவர்களும் இருக்கிறார்கள். இங்கே அந்த அமைப்பில் நான் செயல்படுகின்ற என்னை கட்சியிலிருந்து நீக்குவதற்கோ நடவடிக்கை எடுப்பதற்கோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதை பல முறை சொல்லியிருக்கிறேன். அவர் இப்பொழுதும் சொல்லுகிறேன், நான் கேட்கின்ற அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் என்னை நீக்கியதாக சொல்லுகிறார். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை.